Good morning. நான் இந்த வீடியோல பார்க்க போறது என்ன அப்படின்னா, ஏன் வந்து மெயின் ஃபங்ஷனுக்காக செப்பரேட் கிளாஸஸ் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். நார்மலா நீங்க மெனி எக்ஸாம்ஸ்ல பார்த்திருப்பீங்க. மெயின் ஃபங்ஷன் மட்டும் தனியா ஒரு கிளாஸ டிஃபைன் பண்ணியிருப்போம். அப்ப உங்களோட கொஸ்டின்ஸ் என்னவா இருக்கலாம் அப்படின்னா, ஏன் மெயின் ஃபங்ஷனுக்குன்னு தனியா ஒரு கிளாஸ் எழுதணும்? ஏன் வந்து ஆல்ரெடி ஒரு கிளாஸ் இருக்கு. ஏன் அந்த கிளாஸஸ்குள்ளேயே வந்து ஏன் மெயின் ஃபங்ஷன் எழுதக்கூடாதா அப்படின்னு கேட்பீங்க. ஆக்சுவலி இது வந்து எல்லாத்தோட மைண்ட்லயும் இருக்கிற கொஸ்டின்ஸ். ஆக்சுவலா என்ன அப்படின்னா எழுதலாம், ப்ராப்ளம் கிடையாது. பட் while you are coming to the concept of reusability ஒரு கான்செப்ட் வரும்போது ரைட்டிங் a main function inside of the same classங்கிறது பாசிபிள் கிடையாது. பாசிபிள் கொண்டு வர முடியாது. கம்பைலர் மேக்ஸ் an error message. So we know that the main function is என்னன்னு சொல்லுவோம், it is a single entry point for any இருக்குன்னா அந்த கன்சோல் அப்ளிகேஷனோட ஒரு ப்ரோக்ராமோட ஸ்டார்டிங் பாயிண்ட் டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் என்னன்னு சொல்லுவீங்க, இட் இஸ் a main function. நம்மளுக்கு தெரியும் ஒரு ப்ரோக்ராம் எழுதுறோம் அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமுக்கு ஒரே ஒரு என்ட்ரி பாயிண்ட் தான் இருக்கணும். இட் மீன்ஸ் தட் we must have only one main function எக்ஸிகியூஷன்ஸ் இருக்கணும். கரெக்ட்டா? ஒரே ஒரு மெயின் ஃபங்க்ஷன் இருந்தா மட்டும்தான் வொர்க் பண்ண முடியும். Okay, now I'm going to explain the concept of writing a one main function in C and as well as Java. Somebody is familiar in C, somebody is familiar in Java. I'm going to explain this reusability concept and writing one single main function for every program. அப்படிங்கறத ஒரு simple examples மூலமா நான் காமிக்கிறேன். stdio.h. Just I'm going to define whatever we need. Just I'm going to write the addition of two number. I'm going to follow the prototype as with the arguments and with the return. We know that if you are both the concept of reusability, I always suggest you to go with the argument. Normally என்ன பண்ணுவீங்க, ஒரு மெயின் ஃபங்க்ஷன்ஸ் எழுதி ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், செக் பண்ணிக்கலாம் whether it works or not அப்படிங்கறத செக் பண்ணிக்கலாம். reusability என்னன்னா ஆல்ரெடி இருக்கிற ப்ரோக்ராமை நம்ம ரீயூஸ் பண்றதா வந்து reusability அப்படின்னு சொல்லுவோம். Here நான் வந்து just compile time input நான் போய்க்கிறேன். Just code is over. நான் என்ன பண்ண போறேன், I'm going to save my file. It's reusability.c. TSTREUS, that is our program. Now I'm going to compile. No errors. I'm going to run. It will return answers. Okay, here I want to use this function in some other program. You know that the major advantages of function is reusability. Reusability is நமக்கு தெரியும். எந்த function யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா test reus.c அப்படிங்கிற ஃபைலை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். What means just I am going to addition of 3 numbers எனக்கு வேணும். அதனால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஜஸ்ட் அதை நான் ரியூஸ் பண்ண போறேன். you know that the preprocessor யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு அந்த கோட் எல்லாமே இந்த ப்ரோக்ராம்ல அப்பெண்ட் ஆயிரும் அப்படிங்களுக்கு தெரியும். addition of 3 numbers கொடுக்க போறோம். எங்க இந்த ரிசல்ட்ஸ் வர போகுது, ஆட்ங்கிற ஃபங்க்ஷன் தான். பட் addition of 2 நம்பர்னா ஃபர்ஸ்ட் addition of 2 நம்பர் நமக்கு வேணும். I'm going to have 23 just 12, 45. Then அதோட ரிசல்ட் பிளஸ் இன்னொரு வேல்யூஸ் நம்ம ஆட் பண்ண போறோம். ஓகே, இப்போ டெஸ்ட் ரிசல்ட்ஸ் டாட் சில என்னென்ன கண்டென்ட் இருக்கோ அந்த என்டையர் கண்டென்ட் இந்த ப்ரோக்ராமோட அப்டேட் ஆயிரும் அப்படிங்கிறது, மீன்ஸ் அப்பெண்ட் ஆயிரும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த கம்பைலேஷன் ப்ரீ ப்ராசஸர் இருக்கும்போது இட் வில் பி அட்டாச்டு டியூரிங் தி எக்ஸிகியூஷன். reusability, sorry, test program.c. I'm going to compile now. See that there is an error because the error shows that it is a multiple declaration for main. இந்த கோட கொண்டு வந்திருக்கேன் உள்ள test result.cங்கிற ஃபைலை நான் உள்ள கொண்டு வந்திருக்கேன். ஒன்ஸ் இந்த test.cங்கிற ஃபைலை கொடுத்தனா இந்த ஃபைல்ல என்னென்ன கோட் இருக்கோ எல்லாமே நம்மளோட ப்ரோக்ராமோட அப்பெண்ட் ஆயிரும். அப்பெண்ட் ஆகுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா இதுலயும் எனக்கு ஒரு மெயின் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அதனால எனக்கு இது அப்பெண்ட் ஆகுது. நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை கிளியர் பண்ணிட்டு
Just I'm going to save it. Compile and run. So main function இருக்காது. Leave it exe file create ஆனாதான் நீங்க வந்து reuse பண்ண முடியும். So I'm going to open my program. Test POG. PROG, sorry. So this is the function I want to use. Okay, now I'm going to compile. No errors. Now I'm going to run. Whether it's an answer. Just you can check it. Just I'm going to press F7. The program I'm going to trace my program execution clear screen and it will call the function. So automatically the control will be transferred to this test results file. That means that my package file. Then after that, it will execute. Then again, 2 times the function invoke. Then it will come back to the normal program and it shows an output come out. So from this, what you understood that for every, if you want to use the concept of reusability, that a program should not contain main function. அதாவது ஒரு ப்ரோக்ராமை நீங்க ரியூஸ் பண்றீங்கன்னா அந்த ப்ரோக்ராமை ரியூஸ் பண்றதுக்கு எழுதணும்னா அந்த ப்ரோக்ராமுக்குள்ள என்ன இருக்கக்கூடாது மெயின் ஃபங்க்ஷன் இருக்கக்கூடாது. சோ இதுல இருந்து உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு ப்ரோக்ராமை நீங்க ரியூஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு எழுதுறீங்க, அந்த ப்ரோக்ராம்ல மெயின் ஃபங்க்ஷன் இருக்கக்கூடாது. அப்ப நீங்க சொல்லலாம் அங்க மெயின் ஃபங்க்ஷன் இருந்திருக்குது இங்க வேண்டாம்னா இப்ப இந்த ப்ரோக்ராமா தான் ரன் பண்ண போறீங்க. சோ இந்த பண்ற ப்ரோக்ராமுக்கான சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் என்ட்ரி இருக்காது. சோ நம்ம எங்க இருந்து கால் பண்ணுமோ அங்கதான் மெயின் இருக்கணும். சோ ரியூசபிலிட்டி பண்ற ஃபைல்ல இருக்க கூடாது. சோ லைக் தட் இந்த மாதிரிட்ட C++ ஜாவாலயும் இதே லாஜிக்ஸ் தான். Is it clear? So ஜாவால என்ன பண்ண போறோம் அப்படின்னா just I'm going to create a class. So normally okay, first I'm going to class for same arithmetic operation. So I'm going to return at the same function name, the same function body. So now the class is over, but the thing is we are accessing from other files, so that we must include public. So always keep on under once if you want to implement the concept of reusability, you must include about public, and also we have to include package. Also my file name is arith. Okay, so now it's over. I'm going to okay, now it's okay. If I also define a main function here, assume that I'm going to define a main function here. So if you want to invoke, just add it's enough. Okay, but no problem. Just I don't want to write anything here. So first of all, I'm going to compile. Just to compile a code. Oh, okay, this is a package. So that small deviations in compile. Just only there is a statement mistakes. This is a keyword. It's a return. TURN. It's a correction we need. Yeah, it is. I did a correction. This is a package. There is a small correction we need. So where the location of the class file, then followed by my file name. So no issue. So then I'm going to create another one more notepad file for execution of those class. So now I'm going to import my package name is arith dot my class name is arithmetic. So now I'm going to create a class for execution of main function.
sorry, first we need to create an object for the class. The class name is arithmetic. Continue arithmetic. Then I'm going to call it. So I'm going to save this a file. So here I'm going to say that m.java. So Java C. So I'm going to compile this m.java. Oh, sorry. Class name is, I did a mistake on a class name. My class name is yes. No errors. Now I'm going to run this program. It will execute. Clear? But if I have a separate classes in the main, it means that if I have some separate class function definition, it won't allow you to do that. So that whenever you're going to define any class file, it should contain only the reusable code. If you are defining a main function here, means if your main function here, Java makes in which file, in which function you want to make it as a create a main function inside of the same class definition. So that please try to use a separate classes for main function. ஓகேங்களா, reusability வரும்போது மெயின் ஃபங்க்ஷன்ங்கிற கோட் வரக்கூடாது. அப்பதான் நம்மளுக்கு reusability பண்ணும்போது ப்ராப்ளம் இல்லாம இருக்கும். ஓகேவா? பட் ஜாவால வந்து பாத்தீங்கன்னா முதல் மெயின் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் வந்து தனித்தனி ஒவ்வொரு கிளாஸுக்குள்ள நீங்க தனியா கொண்டு போய்க்கலாம். அது ப்ராப்ளம் அலோ ஆகாது. பட் இதே நீங்க C# போனீங்க அப்படின்னா ஒரு மெயின் ஃபங்க்ஷன் தான் இருக்கணும். முதல் மெயின் ஃபங்க்ஷன் ஒரு கிளாஸ்க்குள்ள நீங்க கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அது அலோடு ஆகாது. ஓகேங்களா? ஸோ லைக் சி. ஸோ அதனால நார்மலா எப்பவுமே நம்ம டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கிளாஸோட லாஜிக்ஸ் தனியா இருக்கணும். அதை டெஸ்ட் பண்றதுக்கான லாஜிக் வந்து தனியா ஒரு கிளாஸ்க்குள்ள மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஐ ஹோப் யூ ஹாவ் அ கிளியர் ஐடியா. தேங்க்யூ.